السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. وقال تعالى في القرآن الكريم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏகரவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாமெல்லாம் உயிரோட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபிஈன்கள், தபா தபிஈன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் எம் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய், அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அல்லாஹுடைய மிக பெரும் கிருபையினால் அவனுடைய இந்த ரமலானுடைய மாதத்தில் அமல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்து, அவனை பற்றி பேசுவதற்கும் மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து அல்லாஹுக்கு எல்லா புகழும் உரித்தானதாக என பிரார்த்தனை செய்தவனாய், அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, நாம் தொடர்படியாக நாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உண்மை சம்பவங்கள் பற்றி அவ்வப்போது நாம் பார்த்து வருகிறோம். அதில் கிடைக்கக்கூடிய படிப்பினைகளையும் நாம் பார்த்து வருகிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு வரலாறு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்ரவேலர்கள் சமுதாயத்தில் 3 நபர்கள் இருந்தார்கள். 3 நபர்களும் ஒவ்வொரு நோய் உடையவராக இருந்தார். ஒருத்தர் தோல் நோய் உடையவராக இருந்தார், இன்னொருவர் கண் பார்வை இல்லாதவராக இருந்தார், இன்னொருவர் வழுக்கத்தலை உடையவராக இருந்தார். இந்த 3 நபரையும் அல்லாஹ் சோதிக்க நாடி ஒரு வானவரை அல்லாஹ் அனுப்புகிறான். வானவர் முதலில் அந்த தோல் நோய் உடையவரிடத்திலே சென்று, உனக்கு விருப்பமானது எது என்று கேட்கும் பொழுது அந்த தோல் நோய் உடையவர் சொன்னார், இந்த நோயினால் மக்கள் எல்லாம் என்னை வெறுக்கிறார்கள், என்னை அருவருப்பாக பார்க்கிறார்கள், எனவே எனக்கு அழகான தோலும் நல்ல நிறமும் எனக்கு வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னவுடன் அந்த வானவர் அப்படியே அந்த தோல் நோய் உடையவருடைய உடம்பில் தடவுகிறார். அவருடைய நோய் குணமடைகிறது, அழகான நிறமும் நல்ல தோலும் அவருக்கு கிடைக்கிறது. பிறகு கேட்கிறார் வானவர், செல்வத்தில் உனக்கு மிகவும் பிடித்தமானது எது என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னார், எனக்கு ஒட்டகம் எனக்கு பிடிக்கும் என்று சொன்னதோடு அவருக்கு நல்ல கர்ப்பிணி ஒட்டகத்தை கொடுக்கிறார். அல்லாஹ் உனக்கு இதில் ரஹமத் செய்வானாக, பரக்கத் செய்வானாக என்று துவா செய்துவிட்டு அவர் செல்கிறார். அடுத்து அவர் வழுக்கத்தலையாக இருக்கக்கூடிய அந்த நபரிடத்தில் செல்கிறார். அந்த நபரிடத்திலே சென்று கேட்கிறார், உனக்கு பிடித்தமானது எது என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், எனக்கு தலையில் முடி இல்லாமல் வழுக்கையாக இருக்கிறது, எல்லோரும் என்னை பார்த்து கேலியாக பார்க்கிறார்கள், அருவருப்பாக பார்க்கிறார்கள், எனக்கு அழகிய முடி வேண்டும் என்று அவர் கேட்கும் பொழுது வானவர் ஒரு தலையை தடவுகிறார். அழகான ஒரு முடி வருகிறது. மேலும் உனக்கு செல்வத்தில் மிகவும் பிடித்தது எது என்று கேட்கும் பொழுது அவர் எனக்கு மாடு பிடிக்கும் என்று சொல்கிறார். உடனே அவருக்கு நல்ல கர்ப்பிணி மாடு கொடுக்கப்படுகிறது. மீண்டும் துவா செய்கிறார், அல்லாஹ் உனக்கு ரஹமத் செய்யட்டும், பரக்கத் செய்யட்டும் இந்த விஷயத்தில் என்று சொன்னவுடன் மீண்டும் அவர் 3வது நபரான அந்த கண் பார்வை இல்லாத இடத்தில் செல்கிறார். கண் பார்வை இல்லாத இடத்தில் சென்று, உனக்கு பிடித்தது எது, உனக்கு பிடித்தமான விஷயம் எது என்று வானவர் கேட்கும் பொழுது அந்த கண் பார்வை இல்லாதவர் சொன்னார், எனக்கு பார்வை மீண்டும் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை, இந்த பார்வையை வைத்து மக்களை நான் பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னவுடன் வானவர் அவருடைய கண்ணை தடவுகிறார். அல்லாஹ் பார்வையை கொடுக்கிறான். உனக்கு என்ன பிடிக்கும், செல்வத்தில் எது உனக்கு பிடித்தமானது கேட்டவுடன் அவர் எனக்கு ஆடு பிடிக்கும் என்று சொல்கிறார். கர்ப்பிணி ஆட்டை அவருக்கு கொடுக்கிறார்கள். அல்லாஹ் உனக்கு ரஹமத் செய்வானாக என்று சொல்லிவிட்டு வானவர் செல்கிறார். இப்பொழுது என்ன நடக்குது என்று சொன்னால், நல்ல அவருக்கு முதலாவது நபருக்கு நல்ல தோல், நல்ல நிறம், அழகான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
அதே மாதிரி இவருக்கு அழகிய முடி, நல்ல செல்வத்தோடு வாழ்கிறார், இவருக்கும் நல்ல கண் பார்வை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், முதலில் அந்த தோல் நோய் உடையவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒட்டகம் இருக்கிறதே, ஒரு 2 மலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பெரும் பள்ளத்தாக்கை நிறைக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒட்டகம் பெருகிவிட்டது. அதே போன்று ஒட்டகத்திற்கு பிறகு மாடு கொடுக்கப்பட்ட அந்த வழுக்கத்தலையானவர் நல்ல முடி உள்ளவராக மாறி, அவருடைய அந்த மாட்டில் அல்லாஹ் பரக்கத் செய்து அதுவும் பெரிய பள்ளத்தாக்கை நிரப்பும் அளவிற்கு பரக்கத்தான முறையில் செல்வம் கொடுக்கப்பட்டவராக இருக்கிறார். இப்பொழுது கண் பார்வை தெரியாதவரும் கண் பார்வை பெற்றதற்கு பிறகு ஆட்டிலே பரக்கத் செய்யப்பட்டு அவர் ஆடானது அந்த பள்ளத்தாக்கை நிரப்பும் அளவிற்கு அந்த ஆடானது அவருக்கு செல்வத்தில் பரக்கத்து ஏற்பட்டு விட்டது. இப்ப என்ன நடக்கிறது என்று சொன்னால், இப்பொழுதுதான் சோதனை ஆரம்பிக்கிறது. இதுவரைக்கும் அல்லாஹ் அவனுடைய ரஹமத்தை பரக்கத்தை கொடுத்து அவர்களை சிறப்பானவர்கள் வைத்திருந்தான். அந்த மாணவரை மீண்டும் பழைய தோற்றத்தில் இவர்கள் எப்படி இருந்தார்களோ அதே போன்ற ஒரு தோற்றத்தில் ஆக்கி, செல்வம் இல்லாதவரை போன்று நேராக யாரிடத்தில் செல்கிறார் என்று சொன்னால் அந்த தோல்நோய் உடையவரிடத்தில் செல்கிறார். சென்று, அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்யட்டும், உங்களுக்கு அழகிய நிறத்தையும் அழகிய தோலையும் கொடுத்த அல்லாஹுடைய பெயரால உங்கள்கிட்ட நான் ஒன்று கேட்கிறேன். நான் ஒரு பிரயாணியாக இருக்கிறேன், என்னுடைய எல்லா செல்வத்தையும் நான் தொலைத்து விட்டேன், உன்னிட்ட இருக்கக்கூடிய ஒட்டகத்திலிருந்து உன்னை கொடுத்தா நான் என்னுடைய இடத்துக்கு நான் அதில் நிம்மதியாக செல்வேன் என்று சொல்லும் பொழுது, இல்லை இல்லை எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது, என்னால் இப்போ அது தர முடியாது அப்படின்னு சொன்னதோட வானவர் அப்படியே மீண்டும் கேட்கிறார், உன்னை எனக்கு தெரிகிற மாதிரி இருக்குதே, உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே, நீ இந்த சமூகத்துல வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு இந்த தோல் நோயால் அவதிப்பட்டவன் தானே, நீ ஏழையா இருந்தா அல்லாஹ் உனக்கு இந்த தோல் நோயை சரி செய்து அழகிய நிறத்தையும் அழகிய தோலையும் நல்ல செல்வத்தையும் கொடுத்தான் அல்லவா, அவன் தானே நீ என்று கேட்கும் பொழுது இவர் அப்படியே முழிகள் கண் முழிகள் பிதுங்கி போய், இல்லை இல்லை அது நான் கிடையாது, நான் வாழையடி வாழையா எனக்கு செல்வம் இருக்குது, வாழையடி வாழையா நாங்களாம் அழகான தோள்கள் அழகான நிறமுடையவர்கள் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டார். அப்படியா? வானவர் இப்ப சொன்னார், உன்னுடைய கூற்றில் நீ உண்மையானாக இருந்தால் நீ சரியாக இருப்பாய், நீ சொன்ன இந்த செய்தியானது பொய்யாக இருந்தால், ஒருவேளை அல்லாஹ் கொடுத்ததை மறுத்து நான் வாழையடி வாழையாக இருக்கிறேன் என்று நீ சொன்னாயே, இது பொய்யாக இருந்தால் நீ பழைய நிலைக்கே நீ திரும்பி விடுவாயாக என்று சொல்லிட்டு போயிட்டார். அடுத்து வழுக்கத்திலையிட்ட போறார். வழுக்கத்திலையிட்ட போய் அவர்கிட்ட கேட்கிறாரு, அழகிய முடி கொடுத்த அந்த அல்லாஹுடைய பெயரால கேட்கிறேன், எனக்கு செல்வம்லாம் இல்லை, நான் ஒரு பிரயாணியா இருக்கிறேன், எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், உன்னுடைய மாடுலேருந்து ஒரு மாட்டை கொடுத்தா அதை நான் என்ன செய்வேன், கொண்டுகிட்டு போய் நான் நிம்மதியான முறையில் போய் சேருவேன் என்று சொன்னதுக்கு இவரும் அதே மாதிரி இல்லை இல்லை அதெல்லாம் தர முடியாது. மீண்டும் சொல்றார், நீ வழுக்கத்திலையா இருந்தவன் தானே, உனக்கு அழகிய முடியையும் செல்வத்தையும் அல்லாஹ் கொடுத்தான் அல்லவா, இல்லை இல்லை வாழையடி வாழையா நாங்கள்லாம் நல்ல தோற்றம் முடியுடையவர்கள் நல்ல செல்வம் உடையவர்கள் என்று சொன்னதோட மீண்டும் சொல்கிறார் வானவர், உன்னுடைய கூற்றுல நீ பொய்யானவனாக இருந்தால் அல்லாஹ் உன்னை பழைய நிலைக்கே மாத்தட்டும்னு சொல்லிட்டு போயிட்டார். மூன்றாவதாக கண் பார்வை தெரியாத இடத்துல போறார். கண் பார்வை தெரியாத இடத்துல போய் அவர் கேட்கிறார், அல்லாஹுடைய பெயரால் உன்னிடத்துல கேட்கிறேன், எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை, நான் வழியில் எல்லாவற்றையும் நான் தொலைத்து விட்டேன், எனக்கு உன்னுடைய ஆட்டிலிருந்து ஒரு ஆட்டை கொடுத்தால் நான் அதை கொண்டு நிம்மதி பெறுவேன், அதை கொண்டு நான் நிம்மதியான செல்வேன், உனக்கு இந்த அழகிய பார்வை கொடுத்து அல்லாஹ்வின் பெயரால் நான் கேட்கிறேன் என்று சொன்னவுடன் இந்த கண் பார்வை இல்லாதவர் உடனே சொன்னார், ஆமாம் நான் கண் பார்வை இல்லாதவனாகத்தான் நான் இருந்தேன், எனக்கு அழகிய பார்வையை அல்லாஹ் கொடுத்தான், நான் ஏழையாக இருந்தேன், அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடுத்தான், இன்றைய தினம் இதோ என்னுடைய ஆடுகளில் எது வேணுமோ நீ எடுத்து செல், ஆனால் மீண்டும் எனக்கு அதை தர வேண்டும் என்று உன்னை நான் எந்த ஒரு கட்டாயம் உன்னை படுத்த மாட்டேன், நீ நிம்மதியாக எடுத்து செல், எவ்வளவு நாள் எடுத்து செல், நான் எதையும் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன், அல்லாஹுடைய பெயரால் கேட்டு இருக்கிறாய், அல்லாஹ் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தான்னு ஒத்துக்கிட்டார். பழச மறக்கல, ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்ட உடனேயே இந்த மாணவர் சொல்ற, இல்லை இல்லை அல்லாஹுடைய புறத்திலிருந்து சோதிப்பதற்காக அனுப்பப்பட்ட மலக்கு நான், ஆனால் உன்னுடைய தோழர்கள் அந்த 2 நபர்கள் இருந்தார்கள் இல்லையா, தோல்மை உடையவராகவும் வழுக்கத்தை உடையவராகவும் இருந்தார்கள் இல்லையா, அவர்கள் மீது அல்லாஹ் கோபம் அடைந்து விட்டான், கோபப்பட்டு விட்டான், கோபமாக இருக்கிறான், ஆனால் நீ ஒப்புக்கொண்டாய், அல்லாஹ் உனக்கு ரஹமத் செய்வானாக என்று சொல்லிட்டு அவர் மீண்டும் அவருக்கு பரக்கத்திற்காக துவா செய்துவிட்டு அந்த மாணவர் செல்கிறார். இந்த செய்தியை இமாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி இமாம் அவர்கள் இதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இதுல இருந்து நமக்கு விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஆக
ஒன்றுமே இல்லாமல் இருந்த அந்த 3 நபர்களுக்கும் அல்லாஹ் ஒரே மாதிரியான செல்வத்தை கொடுத்தான். அவர்களுக்கு எது தேவையோ அதை அல்லாஹ் நிவர்த்தி செய்தான். தோல் நோயா, அதை சரி செய்தான். அழகிய தோலை கொடுத்தான், நல்ல நிறத்தை கொடுத்தான், அவர் ஆசைப்பட்டதை அல்லாஹ் கொடுத்தான். வழுக்கை தலையாக இருக்கக்கூடியவருக்கு நல்ல ஒரு முடியை கொடுத்தான், நல்ல ஒரு வாழ்வை கொடுத்தான், நல்ல செல்வத்தை கொடுத்தான். கண் தெரியாதவருக்கு அல்லாஹ் கண் பார்வை கொடுத்தான். அதே போன்று நிறைய செல்வங்களையும் கொடுத்தான். இதில் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், 2 நபர்களும் இல்லை நாங்கள் வாழையடி வாழையாக நாங்கள் செல்வந்தர்கள் தான், வாழையடி வாழையாக நோய் இல்லாமல் நாங்கள் நல்ல முறையில் வாழ்ந்தவர்கள் தான் அப்படி என்று அல்லாஹ் கொடுத்த அருட்கொடையை மறுத்து விட்டார்கள். அந்த இடத்திலே மறந்து விட்டார்கள், நன்றி கெட்டவர்களாக மாறிவிட்டார்கள். ஆனால் கண் பார்வை தெரியாதவர் உண்மைதான், நான் ஏழையாகத்தான் இருந்தேன், நான் கண் பார்வை தெரியாதவனாக இருந்தேன், அல்லாஹ் தான் எனக்கு இதை கொடுத்தான்னு ஒப்புக்கொண்டு அவர் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு கேட்டதினால் எதை வேணாலும் எடுத்துக்கிட்டு போ, ஆனா திருப்பி நான் எதையும் கேட்க மாட்டேன், அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னவுடன் அந்த மாணவர் அவருக்காக துவா செய்து விட்டு சென்றார் என்றதை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை யாரெல்லாம் மறுத்தார்களோ, மாற்றி பேசினார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் கோபமடைந்து விட்டான் என்ற செய்தியையும் அந்த மாணவர் சொன்னதை பார்க்கிறோம். இதிலிருந்து நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் நமக்கு ஒரு அருட்கொடையை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அதற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். காலம் காலத்திற்கும் நன்றி உடையவர்களாக, பழையதை மறக்காதவர்களாக இருக்கணும். ஏழையாக இருந்திருப்போம், திடீரென்று ஏதோ ஒரு வியாபாரத்தில் பரக்கத்தை அல்லாஹ் கொடுத்து நல்ல செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பான். அதற்காக வேண்டி நாம் அல்லாஹ்வை மறந்து விடக்கூடாது. தொழுகையில் விழுந்து விழுந்து அல்லாஹ்விடத்தில் கேட்டிருப்போம், செல்வத்திற்காக நாம் பிரார்த்தனை செய்திருப்போம், எத்தனை நபர்களுக்காக பிரார்த்தனை செய்திருப்போம். ஆனால் செல்வம் வந்ததற்கு பிறகு தொழுகையில் ஈடுபாடு இல்லாமல், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல், பிரார்த்தனையில் கொஞ்சம் கூட கவனம் இல்லாமல் நாம் பாட்டுக்கு இருந்தோம் என்று சொன்னால் அதுவும் அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நாம் மறுத்தவர்களாக ஆகிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏழையாக இருக்கும் பொழுது நிறைய உதவிகளை அதிகமானவர்கள் செய்திருப்பார்கள். இப்பொழுது மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை, நிறைய பரக்கத்தை, செல்வத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருப்பான். ஆனால் அது நமக்கு பெற்று இருந்தோம், இப்பொழுது கஞ்சத்தனம் காட்டினோம் என்று சொன்னால், நாம் ஏழையாக இருக்கும் போது மற்றவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நாம் எண்ணினோம். நாம் பணக்காரர்களாக மாறியதற்கு பிறகு ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் மறந்துவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் கொடுத்த அந்த அருட்கொடையை நாம் சரியான முறையில் பயன்படுத்தாமல் இருக்கிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அல்லாஹுடைய அருட்கொடையை நாம் மறந்தால், அதற்கு நன்றி செலுத்தாமல் இருந்தால், கடைசியில் அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் அந்த அருட்கொடையை கொடுத்த அல்லாஹ்வுக்கு, அருட்கொடையை கொடுத்த அல்லாஹ்விற்கு மீண்டும் அந்த அருட்கொடையை மீண்டும் பிடுங்கிக் கொள்வது பெரிய விஷயம் அல்ல. மீண்டும் பழைய நிலைக்கு நம்மளை மாற்றுவது பெரிய விஷயம் அல்ல. ஏழையாக இருந்த நம்மளை அல்லாஹ் பணக்காராக ஆக்கினான். அதே பணக்காராக இருக்கக்கூடியவர்களை மீண்டும் ஏழையாக மாற்றுவது அல்லாஹ்வுக்கு பெரிய விடயம் அல்ல. அதனால் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை என்றும் மறந்திடாமல் அதிகமாக பிரார்த்தனை கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்லடியார்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை என்னை மாக்கள் புரிவானாக நான் பிரார்த்தனை செய்தவனாய் எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.